ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு அற்புதமாக 2025 உங்களுக்கு அமைய போகுதுங்க. ரிஷபராசி சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க. எதையுமே தைரியமாக செய்யக்கூடிய ராசி. பயம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலேயே இருக்காது. முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே தைரியத்தோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் ரிஷபராசியாக இருக்கிறாங்க. பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. தவறான பழக்க வழக்கங்களையும் கைவிடுவது நல்லது. இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு பயத்தோடு சனி பகவானை பார்க்கவே வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. கவனமும் நிதானமும் இருந்தால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த நல்ல ஆண்டாக அமையும். 2024 நிறைய இழப்புகளை பார்த்துருக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் இல்லாமல், அதுக்கப்புறம் பணம் கொடுத்து பணம் திருப்பி வராமல் இருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க. திருமணம் வரன்னு பார்த்தீங்கன்னா அமையிற மாதிரி போகும், கடைசியில் பொண்ணு வீட்டில் வேணுன்றவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன்லையோ உங்களுடைய ஃபேமிலிலையோ நல்ல மனிதர்களை நீங்கள் இந்த 2024 இழந்திருப்பீங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னா அது ரிஷப ராசி தான். வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் இவங்களுக்கு. ரிஷபராசிக்கார நேயர்கள் நான் நினச்சது ஒன்று, ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா இருக்கும். இவங்க மனசில் ஏமாற்றம், குழப்பங்கள் தான் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ரிஷபராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும்னு தான் நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி. என்னதான் ரிஷபராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் சிக்கிக்கிறோம். நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி நேயர்கள் பெரும்பாலும் இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. ரிஷபராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் அந்த நல்ல மகிழ்ச்சியான வாழ்வை நோக்கி எதிர்பார்த்துக்கூடிய ராசியாக இந்த ரிஷபராசி இத்தனை ஆண்டுகளாக இருந்தாங்க. 2025 ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. ரிஷபராசிக்காரங்க இந்த கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனிலிருந்து மட்டும் விளையவே மற முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. அதிகமாக ஆடம்பர செலவை பண்ணக்கூடியவங்களும் இவங்க தான். வீண் ஆடம்பர செலவால் போய் கடைசியில் கடனாகி நிற்கிறது தான் இப்போ நின்றுட்டுருக்காங்க. எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடம்பர செலவு, அதிக எதிர்பார்ப்பு எல்லாமே குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கடன்களை நீங்கள் போய் வாண்டடாக போய் மாட்ட மாட்டீங்க. அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் நிறைய பேர் இந்த மாதிரி கடனில் போய் மாட்டிக்குவீங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு கடன் தேவைப்படுது, ஒரு 1 லட்சம் தேவைப்படுது, 2 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாங்கி கொடுப்பீங்க. ஆனால் அவர்கள் கட்டாமல் போயிடுவாங்க. அதுக்கும் சேர்த்து வட்டி கட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கேயுமே யாருக்குமே தலையீடு வச்சுக்காதீங்க. உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஃபேமிலிக்கு மட்டும் தேவைப்படுற இடத்துல மட்டும் நீங்கள் பணம் வாங்குங்க. மற்ற நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி தர வேண்டாம். ஏன்னா இதன் மூலமாக நிறைய சிக்கல்களை கடைசியில் உங்களுக்கு கொண்டு விட்டுருது. அதனால் இந்த பண பிரச்சனைகளை முற்றிலும் தவிர்த்துக்குங்க. ரிஷபராசிக்காரங்க நேயர்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு 2025 இருக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு 2025 ஏற்படுத்த கொடுக்கக்கூடியதாக இருக்குது.
ரிஷபராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்களில் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண்கலங்கவோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு 2025 தரப்போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற நினப்பில் தான் வந்து அதிகமாக வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு ராசி தாங்க. ஏன்னா 2025 உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை வந்து செய்ய போகுது. எல்லாரையும் நம்பி ஏமாற்றம் அடைகிறாங்க. இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். ஏன்னா 2024 நிறைய பேரை நம்பி கடைசியில் வந்து ஏமாற்றம் தான் உங்களுக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சுய புத்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதாகும். இனிமேல் வந்து நீங்கள் எதை செஞ்சாலும் அதை யோசித்து இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து 2025 வந்துடும். உங்களுடைய வாழ்க்கையில் தொலைச்சது எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 வந்து அமையப்போகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது. 2023-24 தொழில் லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சுமாராக தான் இருந்திருக்கும். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் மாதம் ஒரு கடை வாடகை தான் வருது, ஒரு 10,000-15,000 கூட நிற்க மாட்டேங்குது, எதுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நினப்பில் நிறைய பேர் இருப்பீங்க. பிஸ்னஸே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நினப்பில் இருப்பீங்க. உங்களுக்கு 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு இந்த 2025 அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் ரிஷபராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த 2025 வந்து அதிகப்படியாக வந்து ஏற்படும். கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே வந்து ஏற்படும். இத்தனை நாட்களாக வந்து ஏதாவது ஒரு பிரிதல், அதுக்கப்புறம் சண்டை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ரிஷபராசி நேயர்களை வந்து குடும்பத்தில் சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் வந்து வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு சிக்கல்களும் எதுவுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை ஒரு 60 நாளுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பார்க்கலாம். ஏன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 2025 தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அமைய போகுது. அதாவது தொழில் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் முதல் ஒரு 3 மாதத்திற்கு மற்றும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு முதல் 3 மாதத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா அபரிவிதமான லாபம் வந்து உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும். முதல் 3 மாதங்களுக்கு மட்டும் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் வந்து ரிஷபராசிக்காரங்க வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வந்து மேரேஜ் பண்ணலான் இருப்பீங்க, ஒரு வீடு கட்டலான் இருப்பீங்க, ஒரு லேண்ட் வாங்கலான் இருப்பீங்க. இந்த மாதிரி கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முதல் 3 மாதங்களுக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. கடந்த 2 வருடமாக வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பத்தலை அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய ராசி தான் வந்து இந்த ரிஷபராசி. நானும் 20,000 சம்பாதிக்கிறேன், 30,000 சம்பாதிக்கிறேன், 50,000 சம்பாதிச்சாலும் எல்லா காசும் கடனுக்கே சரியாக போகுது, வீட்டு கஷ்டத்தை வந்து எங்களால் வந்து நிவர்த்தி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க. கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும். திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025 திருமண நிலை வந்து கைகூட அதிக வாய்ப்பு இருக்குது. பழைய கடன்கள் எல்லாமே அழைச்சிட்டு இனிமேல் அப்பா நிம்மதியாக இருக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 அமையப்போகுது. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த ஆண்டாக வந்து அமையப்போகுது. ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய காதலை சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க. என்னதான் வந்து வெளியே வந்து ஒரு வீரனாக இருந்தாலும், உடல் தோற்றத்தை வந்து நான் ஒரு பலசாலி அப்படின்னு இருந்தாலும், காதல் விஷயத்தில் வந்து கொஞ்சம் பெண்களிடம் வந்து தாழ்ந்து போகக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாக வந்து பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. காதலை சொல்லலாமா, சொன்னால் வந்து அப்செட் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக காதலுக்கு ஒரு ஏற்ற ஆண்டாக உங்களுக்கு வந்து 2025 வந்து இருக்குதுங்க. 2024 நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா கிடையாது. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குரு தான். குருவுடைய விளையாட்டால் தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து 2024 கொடுத்துருப்பாரு. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. அமைதியாக வாழக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க உங்களுடைய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா போதும். தேவையில்லாத வீண் பேச்சு, இந்த மாதிரி தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்களை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா 2025 உங்கள் வாழ்க்கையில் விதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 அமையும். இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து தவறான நண்பர்கள், அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க அதிகப்படியான போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகி அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு கடைசியில் வந்து நிற்கதையாக நிற்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை மட்டும் போகிறதுக்கு இல்லாமல் அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அந்த இடத்துல வந்து கேள்விக்குறியாகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தவறான பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய வந்து மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு 2025 வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவசரத்தில் வந்து எல்லா முடிவுமே எடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு வேலை செய்வாங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லி செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி அவசரத்தில் இருக்கக்கூடிய முடிவு எல்லாமே கடைசியில் சிக்கலை கொண்டு வந்து விட்டுருது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் நீங்கள் அந்த விஷயம் செஞ்சு